நாட்டுல இப்போ ஹாட் டாபிக் 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தான். அமைச்சர் ஒருத்தர் ஊழல் இல்ல பெருங்குற்ற செயலுக்காக கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டாலோ 5 ஆண்டுகள் இல்லனா அதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள்ல ஈடுபட்டிருந்தாலோ அவரை பதவி நீக்கம் செய்யும் சட்ட திருத்த மசோதா இது. 31வது நாள் முதல்வரின் பரிந்துரையின் பேர்ல அவரை அமைச்சர் பதவியில இருந்து ஆளுநர் நீக்கலாம். முதல்வர் பரிந்துரை செய்யாவிட்டாலும் கூட அந்த அமைச்சர் 31வது நாள்ல தானாகவே பதவியை இழந்துடுவாரு. இதுதான் 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இந்த மசோதா எதிர்கட்சிகளோட கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில நாடாளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து எதிர்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. இது ஒரு கருப்பு மசோதா, அரசியல் எதிரிகளை பழி வாங்குறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளோட கருத்து. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த நாள் முதலா அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் அனைத்துமே தனக்கு சாதகமா மாத்திட்டு வருது. தனக்கு அதிக அதிகாரம் கொடுக்க சட்ட திருத்தங்களை பயன்படுத்துது. இதன் மூலமா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரா பாரதிய ஜனதா கட்சி வழக்கம் போல செயல்படுது. இப்படி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கருத்து சொல்றாங்க.